Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பதில் வழங்குகிறேன். அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலே பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர். தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். பேரவை விதி 120 கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள். அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி எண் 55 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது சென்னையே முழுகியது. அப்பொழுது பாத்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் அதனுடைய ஆயில் கசிந்து வெளியே வந்து கொச்சத்தலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது. அந்த கொச்சத்தலை ஆற்றில் முழுவதும் நாசம் பண்ணி அது எப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட சிபிசிஎல் கம்பெனிக்கும் அந்த கொச்சத்தலை ஆறுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் இந்த பக்கிங்கான் கனால் வழியாக தான் அது வந்தது. அந்த பக்கிங்கான் கனால் வாய தூர்வாரி சொன்னோம், அதையும் பண்ணி தரல அந்த மீட்டிங்ல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கொசத்தலை ஆறையும் சிபிசிஎல் நிறுவனத்திட்ட சொன்னோம், அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மீனவ மக்களுக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அது நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ வலைக்கு தேவையான பணமோ 12,000 மக்களுக்கு உறுப்பினருக்கு தேவையான 10,000 வழங்கினாங்க. எல்லாமே வழங்கி கொடுத்துட்டு கடைசியை பாத்தீங்கன்னா அது தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆத்துல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்ல. ஆகவே நீங்கள் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்களுக்கும் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் போல எங்களுடைய திருவொற்றியூரில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர் அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் பாக்குது. அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அது பாக்குது. அதுக்கு அவங்க தான் முன்னிருந்து அங்க செஞ்சிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சு அதை செய்தார்கள். நீர்வழி பார்க்கின்றோம். அங்க நம்ம
தூண்டில் வளைவு 150 கோடி ரூபாய்க்கு அமைச்சு நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அங்க தூண்டில் வளைவு அமைச்சு வருடத்திற்கு ஒரு 10 பேர் இருந்து 15 பேர் இறந்து போவாங்க. அதை இன்னைக்கு காப்பாத்தி இந்த 3 வருடமாக ஒவ்வொரு வருடம் கடல் சீற்றமா இருக்கும்போது இறந்துருவாங்க. அதே போல இல்லாமல் இப்பொழுது இந்த தூண்டில் வளைவை அமைத்த பிறகு அந்த 15 உயிர்களையும் காப்பாற்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய இதழியால் தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அது பாத்தீங்கன்னா அங்க ஈட்டி பேசிப்போம். இப்ப இந்த ஆயில் கசிந்து ஆத்துல கேள்வி என்ன கேள்விக்கு வாங்க. சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன். சுற்றுச்சூழல் துறையோட சம்பந்தப்பட்டது தான் இது. அதை தான் சுத்தம் செய்து அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். ஒன்னு. இரண்டாவது பிரச்சனை பற்றி பாத்தீங்கன்னா ஈட்டிபேசியிலிருந்து அந்த சுடு தண்ணி அந்த ஆத்துக்குள்ள வருது. அதனால முதல் கடல் அரிப்பு தான் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆறு அரிப்பு வருது. ஆறு அரிப்பு அங்க உள்ள வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாம மிகப்பெரிய சிரமத்தில் மண்ணெல்லாம் அடிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.